லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, இந்த 4 ராசி பெண்கள் பல முகம் கொண்டவங்களாம். உங்கள் கூட பழகுற பெண்கள் இந்த ராசியில் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களும் ஒரு விதத்தில் தனித்துவமானவங்க, அதுவுமே வித்தியாசமானவங்க. அதுபடி அனைவருக்குள்ளும் ஒரே மாதிரியான நீதி உணர்வு இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கவே இருக்காதுங்க. அதாவது சில ராசிக்காரவங்க நல்ல எண்ணங்கள், கருணையின் உள்ளார்ந்த உணர்வை கொண்டவங்களாக இருப்பாங்க. ஆனால் சில ராசிக்காரவங்க வெளித்தோட்டத்திற்கு நல்லவங்களா தெரியும், அளவுக்கு உண்மையில் ஒழுக்கமானவங்களாக இருக்க மாட்டாங்க. குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த பெண்கள் பல முகம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த பதிவில் எந்தெந்த ராசிக்காரவங்க வெளித்தோற்றத்திற்கு தெரியும் அளவுக்கு நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். முதல் ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்க. மகர ராசி பெண்கள் பெரும்பாலும் தன்னம்பிக்கை மற்றும் ஒழுக்கம் நிறைஞ்சவங்களாக இருக்கிறாங்க. இது மக்களை இயல்பாகவே அவங்க கிட்ட ஈர்க்க வைக்கிது. ஆனால் அந்த பளபளப்பான வெளிப்புறத்துக்கு பின்னால் முற்றிலும் மாறுபட்ட முகம் இருக்கலாம். மகர ராசிக்காரவங்க ரொம்ப லட்சியவாதிகளாகவும் சில சமயங்களில் தவறு செய்வவங்களாகவும் இருக்கிறாங்க. வெற்றிக்கான அவங்களோட பேராசை பெரும்பாலும் மற்றவங்களோட தேவைகளை மற்றும் உணர்வுகளை விட தங்களோட ஆசைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வழிவகுக்குங்க. சுருக்கமாக சொன்னால் அவங்க விரும்புவதை அடையும் முயற்சியில் ரொம்ப இரக்கமற்றவங்களாக இருக்கலாம். இது அவங்களோட தொழில் வாழ்க்கையில் உதவியாக இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்கள மோசமானவங்களாக மாற்றுங்க. அடுத்த ராசிக்காரவங்க மிதுன ராசிக்காரவங்க. மிதுன ராசிக்காரவங்க இயல்பாகவே இரட்டை இயல்பு கொண்டவங்க. மிதுன ராசிக்காரவங்க தங்களோட புத்திசாலித்தனத்தாலும் அன்பான நடத்தையாலும் நம்ப முடியாத அளவுக்கு மற்றவங்களை வசீகரப்படுத்துவாங்க. இருந்தாலும் இவங்க ராசியோட இரட்டை இயல்பு சில நேரங்களில் அவங்களோட மோசமான பக்கத்தை வெளிப்படுத்தும். எல்லார்கிட்டேயுமே ஈர்க்கும் அவங்களோட புத்திசாலித்தனம் சில சமயங்களில் அவங்களோட தேவைகளுக்காக சூழ்நிலைகளையும் மற்றவங்களோட சாதகமான பயன்படுத்தி கொள்ளவும் வழிவகுக்கும். மிதுன ராசி பெண்கள் அவங்களோட நன்மைகளுக்காக வார்த்தைகளை திரித்து உண்மைகளை மறைத்து பெரும்பாலும் குழப்பத்தையும் தவறான புரிதலையும் உருவாக்குவாங்க. இந்த இரட்டை ஆளுமை மற்றும் வெற்றிக்கான அவங்களோட பேராசை அவங்கள சீரற்றவைகளாகவும் நம்பகத்தன்மையற்றவைகளாகவும் மாற்றக்கூடியதாக இருக்குதுங்க. அடுத்த ராசிக்காரவங்க யாருன்னா துலாம் ராசிக்காரவங்க. துலாம் ராசிக்காரவங்க தங்களோட வசீகரத்திற்கும் ராஜதந்திரத்திற்கும் பெயர் பெற்றவங்க. ஆனால் அவங்களுக்கு மற்றொரு முகம் உண்டு. அவங்க நல்லிணக்கத்தை பேணுவதற்கு மோதலையும் தவிர்ப்பதற்கும் முயற்சித்தால் அவங்க எப்போதுமே பார்த்திங்கன்னா தங்களோட உணர்வுகளை மறைக்கிறாங்க. அவங்க உண்மையிலேயே என்ன நினைக்கிறாங்க இல்லைனா உணர்றாங்க அப்படிங்கிறதுக்கு பதிலாக மற்றவங்களோட என்ன கேட்க விரும்புகிறாங்களோ அதை மட்டுமே செய்யலாங்க. இந்த வேஷம் போடும் குணம் அவங்களோட உறவுகள்லையும் தொடரலாம். துலாம் ராசிக்காரவங்க பெரும்பாலுமே அவங்களோட உண்மையான உணர்வுகளை வெளித்தோற்றத்தில் அதிக அக்கறை கொண்டவங்களாக இருப்பாங்க. அவங்க உள்ளே மகிழ்ச்சியற்றவர்களாக இருந்தாலும் வெளியே மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி அவங்கள காமிச்சிக்கிட்டு நடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேச ராசிக்காரவங்க அவங்களோட தீவிர ஆர்வம் மற்றும் துணிச்சலான ஆளுமைக்கு பெயர் பெற்ற மேசராசிக்காரவங்களுக்கு பல வேஷம் போடுவதில் கில்லாடிங்க. அவங்களோட உணர்ச்சி வசப்பட்டு போட்டியிடும் தன்மை பெரும்பாலும் மற்றவங்களோட உணர்வுகள் இல்லைன்னா தேவைகளை கருத்தில் கொள்ளாமல் செயல்பட வழிவகுக்கும். அவங்களோட கடுமையான குணம் அவங்களோட வழியில் வரும் அனைவரையும் புறக்கணிக்க வழிவகுக்கும். மேச ராசிக்காரவங்க தங்களோட கோபத்திற்கும் பொறுமையின்மைக்கும் பெயர் பெற்றவங்க. விஷயங்கள் தங்கள் விருப்பப்படி நடக்காத போது அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாகவும் சமாளிக்க கடினமாகவும் மாறுவாங்க.
மேச ராசிக்காரவங்க வெளி தோற்றத்திற்கு உற்சாகமும் சுறுசுறுப்பாகவும் இருந்தாலும் அவங்களோட ஆர்வம் சில சமயங்களில் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு இழப்பை கூட ஏற்படுத்தும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.